வணக்கம் நண்பர்களே. டக்குனு பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்துடலாம். படைத்தலைவன் 1,15,00,000 வரைக்கும் இந்த படம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. எவ்வளோ கிரிட்டிக்ஸ் எப்படி வந்தாலும் இந்த படம் வந்து பிஎன்சி சென்டரில் ஓரளவுக்கு ரன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம நிறையா அந்த புக்கிங்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அஃபிஷியலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்கே சுதீஷ், ஸோ அவங்க சைடு வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் தரப்புலேயே வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே இந்த படங்கள் வந்து வசூலிச்சிருக்கு அப்படின்னே வந்து அறிவிச்சிட்டாங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் 100 கோடி கூட தமிழ்நாட்டுக்குள்ளே எட்டலை அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய வருத்தம். அதே போல் ஒரு 85 கோடி வரைக்கும் இந்த படம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ மிகப்பெரிய அடி பாக்ஸ் ஆஃபீஸில் தக் லைஃப் போட்ட ப்ரொமோஷனுக்கு இந்தளவு கூட ஒரு கலெக்ஷன் வரல, அதாவது ஒரு 100+ கூட வரலங்கிறது தான் ரொம்ப ஒரு சோகமான செய்தி. ரிவ்யூவர்ஸ் படத்தை முடிச்சு விட்டாங்க போங்க, அதுதான் வந்து உண்மை. அதே போல் படத்துடைய செகண்ட் ஆஃப் பெருசாக இல்லை அப்படிங்கிறது படம் பார்க்குறவங்களுக்கு டெஃபினட்டாக எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் எஸ்டிஆர் இந்த படத்தில் எல்லாத்தையும் கவர்ந்துட்டாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. எஸ்டிஆரோட பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் இந்த படத்தில் இருந்ததுன்னு. அடுத்த மாமன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடியை கிராஸ் பண்ணிருச்சு. சூரி வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு படம் 50 கோடி ரீச் பண்ணியிருக்காருன்னா உண்மையிலேயே வந்து சிவகார்த்திகேயனை விட ஒரு லெவல் பெட்டராக மேலே வந்துட்டார். ஏன்னா எடுத்தெடுப்புலேயே ஒரு 3வது 4வது படங்கள்லேயே வந்து இந்த அளவுக்கு இப்போ நம்ம வந்து இதை விட்டுருங்க, விடுதலை வந்து 1 நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு, செகண்ட் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் கருடனாக இருக்கட்டும், கொட்டுக்காளியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடித்த சில படங்கள் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. பட் இருந்தால் ஒரு ஹீரோவாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடிக்கும்போது இந்த படம் மாமன் வந்து அவருக்கு ஒரு 50 கோடியை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா சவுத்தில் தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 48 கோடிக்கு மேலே வந்து இந்த படம் சம்பாதிச்சிருக்கு. வெறும் 7 கோடியில் எடுக்கப்பட்ட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன். அதே போல் டூரிஸ்ட் ஃபேமிலி ஜஸ்ட் ஒரு 6 கோடி ரூபாயில் எடுத்த படம் இன்னைக்கு 80 கோடி ரூபா அந்த படமும் அடிச்சிருச்சு. உண்மையிலேயே இந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா இருக்கு. பட் அதே நேரத்தில் பெரிய பெரிய படங்கள் வந்த படங்கள் எல்லாமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் மண்ணை கவிர்ச்சிங்கிறத உண்மை. இதுலேருந்து என்ன தெரியுது, மக்கள் நல்ல கதையும் நல்ல பொழுதுபோக்கு அம்சத்தை தான் விரும்புகிறாங்க. இந்த மாதிரி படம் எடுத்து என்ன பண்ணுறது, வரவங்கெல்லாம் சார் ஒரு நல்ல கேங்ஸ்டர் கதை எழுதுங்கன்னா எங்கே போய் கேங்ஸ்டர் கதை, காதல் கதை யார் எழுதுறது, கிராமத்து கதை யார் எழுதுறது, இன்னும் த்ரில்லர் கதையெல்லாம் யார் எழுதுறது, சலிப்பு தட்டிடுச்சு கேங்ஸ்டர் கதை. அதுதான் உண்மை. தேங்க்யூ.